ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, வேலூரில் சேன்பாக்கத்தில் 11 சுயம்பு விநாயகர்கள் உள்ளனர். இவர்கள் தோன்றிய வடிவம் ஓம்கார வடிவத்தில் உள்ளது. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான துன்பங்களும், இடையூறுகளும், தடைகளும், தாமதங்களும் நிச்சயமாக அறவே நீங்கி நமக்கு கணபதியினுடைய அருளாசி கிடைக்கிறது என்பதை அன்பர்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 27/5/2026 கிழமை, புதன்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் வைகாசி 13வது நாள். இன்றைய விசேஷம் சர்வ ஏகாதேசி, சோழவந்தான் ஜனகமாரியம்மன் பூக்குழி விழா, காஞ்சி குமரக்கோட்டம் முருகன் தேரோட்டம், நேரு நினைவு நாள், துவாதசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மதியம் பொழுதிலே 2 மணியிலிருந்து 3 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, யமகண்டம் 7:30 9 மணி வரை, குளிகை 10:30 12 மணி வரை, திதி ஏகாதசி காலை 9:14 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்தம் காலை 8:42 வரை. யோகம் மரண சித்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால் என்று சம நோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரம் புரட்டாது. சந்திராசிரம் பெறுகின்ற ராசி கும்ப ராசி மற்றும் மீன ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தொகுப்பு தலைப்பு என்னவென்றால், மாணவர்கள் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெற என்ன வழி. திருமாலின் அவதார வடிவங்கள் அமைந்துள்ள ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டார். கல்வியிலே சிறந்து விளங்கலாம். கிருஷ்ண பகவான் அறிவு சுடர் தருகின்றவர். மகாபாரத கதையிலே முக்கிய பங்கு வகிப்பவர். கிருஷ்ண பகவான் தான் அறிவுரைகள் சொல்வதில் நிகரற்றவர். எந்த சூழ்நிலையும் எதையும் செய்தால் வெற்றி பெறலாம் என்பதை முன்னரே யூகித்து அதற்கு தகுந்தவாறு செயல்பட்டுள்ளார் என்பதை புராணங்கள் வாயிலாக அறிகிறோம். கிருஷ்ண பகவான் கீதை மூலம் நமக்கெல்லாம் உபதேசம் செய்துள்ளார். பொதுவாக ஒருவருக்கு அறிவு நல்ல முறையில் வேலை செய்ய வேண்டும் என்றால் ஞாபக சக்தி அதிகமாக இருக்க வேண்டும். சந்திரன் வலுப்பட வேண்டும். ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் உச்சம், மூலத்திரிகோணம், ஆட்சி முதலான பலத்திலே ஏதாவது ஒரு பலத்தை பெற்றிருக்க வேண்டும். ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெறுகிறது. உச்சம் பெற்றிருந்தாலும் தேய்பிரை சந்திரனாக இருந்தால் பலன் குறைவாகவே. அதே நேரத்தில் மீன லக்னத்திலே ஒருவர் பிறந்து தேய்பிரை சந்திரனாக பாவகிரகமாய் உருமாறி இருந்தார். 3ஆம் இடம் சந்திரனுக்கு மறைவு ஸ்தானம் என்பதால் தேய்பிரை சந்திரன் பாவஸ்தானாதிபதியாக உள்ளார். சந்திரன் நல்ல பலன்களை கொடுக்கும் சுபகரமாய் மாறிவிடுகிறது. கெட்டவர் கெட்டிடு கிட்டிடும் ராஜயோ. ரிஷபராசியில் சந்திரன் உச்சம் பெற்றால் புத்தி கூர்மை,
ஞாபக சக்தி முதலான அறிவான விஷயங்கள் எல்லாமே அதிகமாக இருக்கும் ஒருவருக்கு சிம்மத்தில் குரு வந்தால் அறிவுத்திறன் கூடும். இதற்கு வலய குரு என்ற பெயரும் உண்டு. சிம்மத்தில் குரு பகவான் அமர்ந்தால் அவர் இராணுவத்தின் தளபதி அல்லது பெரிய படைக்கு தளபதி பொறுப்பேற்றல் போன்ற நிலை அடையலாம். மேலும் சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தால் சிவராஜ யோகம், பஞ்சமகா புருஷ யோகத்திற்கு இது சமமானது. அதிலும் இந்த 2 கிரகங்களும் சிம்மத்தில் கூடினால் சிவராஜ யோகம் 100% வேலை செய்யும். மற்ற இடங்களில் வீடுகளில் சூரியனும் குருவும் கூடினால் அவ்வளவு பலம் ஏற்படாது, பலனும் தராது. சிம்மத்தில் குரு சூரியன் கூடிய ஜாதகர் எதிலும் முன்னிலையில் வருவார். மேலும் ரிஷப லக்னம் உள்ளவர்களுக்கு சனி ஒருவரே ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த சனி பகவானும் லக்னத்துக்கு 7 விருச்சகத்தில் வீட்டில் அமர்ந்திருக்க வேண்டும். அங்கிருந்து 3ஆம் பார்வையாய் தன் சொந்த வீட்டையே பார்ப்பார். இதில் ஏதாவது குறை இருந்தால் இந்த எளிய பரிகாரத்தை செய்து சிறந்து விளங்கலாம். முதலாவது பரிகாரம், வளபிறை ஏகாதசி திதியிலே கிருஷ்ண பகவானுக்கு அவல் பாயாசம் வைத்து வணங்கி பாயாசத்தை பக்தர்களுக்கு வழங்கினால் அறிவுத்திறன் கூடும். +2 படிக்கும் மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கு இந்த பரிகாரத்தை மாதந்தோறும் செய்து வந்தால் பிள்ளைகள் மெரிட்டில் பாஸ் செய்வார்கள். பணம் கொடுத்து மேற்படிப்புக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாது. 2வது பரிகாரம், அயகிரிவரை வணங்கி வந்தால் கல்வி நிலை உயரும். சனிக்கிழமையிலே வணங்குவது சிறப்பு. நாளைய தினம் இனிய இல்லறம் என்றென்றும் நிலைக்க என்ன வழி என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. நாம் கடந்த பல தினங்களாகவே ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், உத்தியோகஸ்தானம், வியாபாரஸ்தானம் என்ற 10வது ஸ்தானத்தை பார்த்து கொண்டே வருகின்றோம். அதிலே தொடர்ச்சியாக லக்ன வாரியாக நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அந்த லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு என்னென்ன தொழில் அமையும் என்பதையும் தொடர்ந்து நாம் பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம். அதிலே கடக லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் அதிபதியாக இருக்கின்ற செவ்வாய் 4வது வீட்டிலே, அதாவது துலாம் வீட்டிலே இருந்தார். அந்த செவ்வாய் அவர்களுக்கு அமையும் பணி மன நிம்மதியை தரும். எந்த தொழில் செய்தாலும் நல்ல முறையில் பணம் வரும். ஒரு சிலர் அரசியல்வாதியாக இருப்பார்கள், ஒரு சிலர் அரசாங்க துறையிலே உயர் அதிகாரிகளாக இருப்பார். போக்குவரத்து, வீடு, வாகனம், ரியல் எஸ்டேட் உத்தியோகம், சொந்தமாக தொழில் செய்யலாம். கட்டடம் அழகுபடுத்தும் துறை, கம்ப்யூட்டர் துறை, ஓட்டல், நகை கடவை போன்றவை. கடகலக்கணத்துக்கு 10க்குரிய செவ்வாய் விருச்சகம் என்று சொல்லப்பட்ட, அதாவது 5வது வீட்டிலே இருந்தார். அரசாங்கத்தில் உயர் பதவி வேலை கிடைக்கும். காவல்துறை, இராணுவம், MES, குடியிருப்பு வாரியம், ரயில்வே, லேத்து பட்டறை, டிங்கர் ஷாப், வீடு கட்டுதல், ரியல் எஸ்டேட், உணவு சம்பந்தப்பட்ட தொழில், மெடிக்கல் ஷாப், ஒரு சிலருக்கு அரசியல்வாதியாக, அமைச்சர்களாக பதவியிலே அமரக்கூடும். கடகலக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு 6வது வீடாக திகழ்கின்ற தனுசிலே 10க்குரிய செவ்வாய் இருந்தார். நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. சொந்த தொழில் கடன் ஏற்படும். சொந்த லெதர் தொழில், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் தொழில், இரத்த பரிசோதனை நிலையம், அரசாங்கத்துறை என்றால் உயர்ந்த பதவியில் இருப்பீர்கள். கடகலக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு 10க்குரியவர் செவ்வாய் 7வது இடமான மகரத்திலே வீற்றிருந்தால் செய்யும் தொழில் சிறப்பாக இருக்கும். ரோடு போடுகின்ற துறை, மொசக் துறை, லெதர் துறை, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் தொழில், இரத்த பரிசோதனை நிலையம், அரசாங்கத்துறை என்றால் உயர்ந்த பதவியில் இருப்பீர்கள். கடகலக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு 10ஆம் அதிபதியாய் திகழ்கின்ற செவ்வாய் 8 என்று சொல்லப்பட்ட 8வது வீடு கும்பத்திலே அந்த செவ்வாய் வீற்றிருந்தால் செய்யும் வேலையிலே முன்னேற்றம் என்பது கஷ்டம். சொந்தமாக தொழில் செய்தாலும் முன்னேற்றம் காண முடியாது. வாழ்க்கை நடத்துவதற்கே கடுமையாய் உழைக்க வேண்டும். கடகலக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு 10க்குரிய செவ்வாய் 9வது இடமாக திகழ்கின்ற மீனத்திலே வீற்றிருந்தால் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். நீதிபதிகளோ மாஜிஸ்ட்ரேட்டுகளோ பணிபுரிய முடியும். ஒரு சிலர் அர்ச்சகர்களாக, பஞ்சாங்க வாசிப்பவர்களாக, பேராசிரியராக இருக்கும். கடகலக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு 10க்குரியவர் செவ்வாய் 10வது இடமான மேஷத்திலே இருந்தார். செய்கின்ற தொழில் சிறப்பாக இருக்கும். விவசாயம், கட்டிடம் கட்டுதல், உணவு வியாபாரம், லாட்ஜி, செங்கல் சூளை, வீடு கட்டிடம் பொருள், அரசாங்கத்தின் உயர் பதவியை வகிப்பவராய் உத்தியோகம் அல்லது சொந்த தொழில் என்றால் செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பார்கள். அப்படி இருக்க சிறப்பாக இருப்பீர்கள். நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற
கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், ஜூன் 2026 இந்த 4 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் அதிசய மாற்றங்கள் நடக்கப் போகிறதா? 2026 ஆண்டு முதல் 6 மாதங்கள் நிறைவடைய இருக்கின்ற நிலையில் ஜூன் மாதம் பலரின் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் உருவாகும். ஜோதிட கணிப்புகளின்படி இந்த மாதத்தில் நிகழும் முக்கிய கிரக பெயர்ச்சிகள் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை வழங்கக்கூடும். குறிப்பாக தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கை மற்றும் சமுதாய மரியாதையிலே முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாய் உள்ளதாய் கூறப்படும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் மிகவும் சாதகமான காலமாய் அமையலாம். தொழில் மற்றும் வணிகத்தில் நல்ல வளர்ச்சி காணப்படும். அலுவலகத்தில் உயர்ந்த பதவி அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் குறைந்து துணையுடன் நல்ல புரிதல் உண்டாகும். வீடு, நிலம் வாகனம் வாங்க நினைப்பவர்களுக்கு இது சிறந்த காலமாய் இருக்கும். சட்ட மற்றும் நீதிமன்ற விவகாரங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் காலமாய் இருக்கும். எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சூழல் உருவாகும். புதிய வேலை வாய்ப்புகள் தேடுபவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். வெளிநாடு செல்ல நினைப்பவரும் முயற்சிகளும் சாதகமாய் அமையலாம். குடும்பத்தினரின் ஆதரவும் மற்றும் உற்சாகமும் அவருடைய முன்னேற்றத்துக்கு காரணமாய் இருக்கும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் தொழில் மற்றும் சமுதாய மரியாதை உயர்வு கொடுக்கப்படும். வேலை பளு அதிகரித்தாலும் அதற்கான பாராட்டுதல் கிடைக்கும். பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு போன்ற நன்மைகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. புதிய திட்டங்கள் மற்றும் முயற்சிகள் தொடங்க இது ஏற்ற காலமாய் இருக்கும். குடும்பத்தினுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் சூழலும் உருவாகலாம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வளர்ச்சியும் முன்னேற்றம் நிறைந்ததாக இருக்கும். திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். பணியிடத்தில் அவர்களுடைய செயல்திறன் பாராட்டை பெறலாம். நிதி நிலை சீராகி சேமிப்பு அதிகரிக்கும் வாய்ப்பும் உள்ளது. புதிய முயற்சிகள் மற்றும் முதலீடுகள் நல்ல பலனை தரக்கூடும். ஜூன் மாதத்தில் நிகழும் இந்த கிரக மாற்றங்கள் குறிப்பிட சில ராசிக்காரர்கள் புதிய வாய்ப்புகள் வாழ்க்கைகளின் முன்னேற்றத்தையும் வழங்கும் என்று ஜோதிடர்கள் கணிக்கின்றால். இருப்பினும் எந்த முடிவை எடுக்கும் முன் தனிப்பட்ட ஜாதக நிலையை கவனத்தில் கொள்வது அவசியம். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ. கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. முதல் பகுதி கணபதியினுடைய பெருமையும் அவரை வணங்குவதால் கிடைக்கின்ற நன்மையும் பற்றி சொல்லுகின்றது. 2வது பகுதி பஞ்சாங்க குறிப்பு, அன்றைய நாளின் விசேஷ தன்மை பற்றியும் குறிப்பிடுகிறது. 3வது குறிப்பு பரிகாரம், சிறு சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் எந்த எளிய பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் என்பதை 3வது பகுதி சொல்லுகிறது. 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை வெளியிடுகின்ற பகுதி இலவசமாக ஜோதிடத்தை உங்களுக்கு கற்பித்து அதன் மூலம் உங்களை ஜோதிடத்தில் நிபுணத்துவமாக்கி பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்தி. 5வது பகுதி கோச்சார பகுதி. இன்று கிரகங்களுடைய சுழற்சி எப்படி இருக்கிறது, பெயர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை காட்டுகிறது. 6வது பகுதியாய் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய பகுதி பொது பலனை காட்டுகின்ற பகுதியாக இருக்கிறது. இதுவே கடைசி பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியிலே 12 ராசிகளுக்குரிய புது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை நாம் தொடர்ந்து 12 ராசிகளுடைய விரிவான விளக்கமான பலாபலன்களை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பெற இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று தொழில் வியாபாரம் சற்று நிதானமாய் நடக்கும். எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவும் கூடும். சரக்குகளை வாங்கும்போது கவனித்து வாங்குவது, பாதுகாப்பாக வைப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாய் பணியாற்ற வேண்டியது இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கலாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள்,
அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் வியாபாரம் சற்று நிதானமாய் நடக்கும். எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவுகள் கூடும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சரக்குகளை வாங்கும் பொழுது கவனித்து வாங்குவது, பாதுகாப்பாக வைப்பது நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் இப்போ கூடுதலாய் பணியாற்ற வேண்டியது இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கலாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று குடும்பத்தில் இருப்பவர்களும் கோபப்படாமல் நிதானமாய் பேசி அனுசரித்து செல்வது நல்லது. சகோதர வகையிலே உதவிகள் கிடைப்பது தாமதம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபம் நீங்கும். விருந்து நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். ஆடை ஆபரணங்கள் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும். நிதானமாய் பேசி மற்றவர்களும் அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உதவும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்தில் இருப்பவர்களும் கோபப்படாமல் நிதானமாய் பேசி அனுசரித்து செல்வது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த சகோதர வகையில் உதவி கிடைப்பது தாமதம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்த கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும். விருந்து நிகழ்ச்சி கலந்து கொள்வதில் ஆடை ஆபரணம் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும். நிதானமாய் பேசி மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உதவும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீர். எந்த சூழ்நிலையிலும் மனந்தளராது விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்யுங்கள். வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும். கடன் விவகாரங்களில் கவனம் தேவை. உபத்தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாய் நடக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீர்கள். இந்த சூழ்நிலையில் மனம் தளராது விடாமுயற்சியுடன் காரியத்தை செய்யுங்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும். கடன் விவகாரங்களில் கவனம் தேவை. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உபத்தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாய் நடக்கும். கவனம் தேவை. கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கும். உழைப்பு அதிகரிக்கும். நண்பருடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம். உங்கள் வசம் உள்ள ஆவணங்களை கவனமாய் பார்த்துக் கொள்வது நல்லது. சொத்து விவகாரங்கள் கவனம் தேவை. எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த காரியம் வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கும். உழைப்புகள் அதிகரிக்கும். நண்பருடன் கருத்து வேறுபாடு உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த உங்கள் வசம் உள்ள ஆவணங்களை கவனமாய் பார்த்துக் கொள்வது நல்லது. சொத்து விவகாரம் கவனம் தேவை. ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவு உண்டாகும். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த காரியம் வெற்றி கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று தைரியமாக எந்த காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள். சகோதரர் மூலம் நன்மை உண்டாகும். பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். வாகனங்களை ஓட்டிச் செல்லும் போது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள் தாமதம் ஏற்படலாம். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கு அலைய வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் இப்போ இடமாற்றம், பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தைரியமாக இந்த காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள். சகோதரர் மூலம் நன்மை உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த பல வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். வாகனங்களை ஓட்டிச் செல்லும் போது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள் தாமதம் ஏற்படலாம். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கு அலைய வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் இப்போ இடமாற்றம், பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்கும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று குடும்பத்தில் இருப்பவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே சுமூக உறவு இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகள் கல்வியிலே அக்கறை காட்டும். மனத்துணிவு அதிகரிக்கும். பண வரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாய் இருக்கும். காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று குடும்பத்தில் இருப்பவர்களும் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு சுமூக உறவு இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகள் கல்வியிலே அக்கறை காட்டுவதும் மன துணிவு அதிகரிக்கும். பல வரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாய் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று எந்த காரியத்தை செய்து முடிப்பது தாமதம் ஏற்படும். பகைவர்களால் ஏற்படும் சிறு தொல்லைகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும். புதிய நண்பர்களுடன் பழகும் போது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் நிதானமாய் நடக்கும். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனை தரும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எந்த காரியத்தையும் செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படும். பகைவர்களால் ஏற்படும் சிறு தொல்லைகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த புதிய நண்பர்களுடன் பழகும் போது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் நிதானமாய் நடக்கும். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனை தரும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று உத்தியோகத்தில் இப்போ வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும். அலுவலக பணிகள் மூலம் டென்ஷன் உண்டாகும்.
கவனமாய் பேசுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவரும் கோபமாய் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. அக்கம் பக்கத்தில் இருப்பவர் சில்லறை சண்டைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வரலாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. விசாக நட்சத்திரத்தை சார்ந்து இன்று உத்தியோகத்தில் இருப்பவர் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும். அலுவலக பணி மூலம் டென்ஷன் உண்டாகும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர் கவனமாய் பேசுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவரும் கோபமாய் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்துடன் சில்லறை சண்டைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வரலாம். கவனம் தேவை. தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்று அடுத்த ஒரு பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. தெய்வ பக்தி அதிகரிக்கும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றினாலும் அதை செயல்படுத்துவது தாமதம் உண்டாகும். பேச்சை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. மற்றவர்களும் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. மூலம் நட்சத்திரத்தை தந்தவர் இன்று அடுத்த ஒரு பிரச்சனையை தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. தெய்வ பக்தி அதிகரிக்கும். புராண நட்சத்திரத்தை தந்த ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றியெல்லாம் அதை செயல்படுத்துவதில் தாமதம் உண்டாகும். பேச்சை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. உத்திராட நட்சத்திரத்தை தந்த மற்றவர்களும் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லது. மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று தொழில் வியாபாரம் மந்தமாய் காணப்பட்டாலும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வது வேகம் காட்டும். ஆர்டர் தொடர்பான காரியங்கள் தாமதம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சல், வேலை பலு இருக்கும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று தொழில் வியாபாரம் மந்தமாய் காணப்பட்டாலும் பழைய பாக்கியை வசூல் செய்வது வேகம் காட்டுவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் ஆர்டர் தொடர்பான காரியங்கள் தாமதம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர் வீண் அலைச்சல், வேலை பலு இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று மாலை 7 மணி வரை சந்திராஷ்ட தினம் நீடிப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்த ஆஞ்சநேய மூர்த்தியின் வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது கும்பராசியை பொறுத்த மாட்டில் சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படும். மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்று மாலை 7 மணிக்கு மேல் சந்திராஷ்ட தினம் தொடங்குவதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாயும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்த தொடர் நிலை தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு தேவைப்படுகிறது. கூடுதலாக மகான்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடும் சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்தும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.